இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை ஒரு லைவ் டெமோவோட இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மெனக்கிட வேண்டாம். ஓகே, என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாக வந்து ஃபஸ்ட் நான் சொல்லிடுவேன். ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல் ப்ரிசம்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல் ப்ரிசம். ஓகே, மேலே வந்து 1 2 3 4 5 6. ஓகே, இப்படி இருக்கா. ஓகே, இப்போ நான் இந்த இதை இப்படி வைக்கிறேன் அப்படின்னா 6 சைடு இருக்குது. ஓகே, எந்த சைடில் உட்காந்துருக்குன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க, கார்னர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ நான் கார்னர் பார்க்க என்ன பண்ணியாச்சு, உட்கார வச்சாச்சு. கார்னரை பார்க்க என்ன பண்ணியாச்சு, உட்கார வச்சாச்சு. கார்னரை பார்க்க உட்கார வச்சாச்சு. அப்போ இந்த டயக்ராமை நான் கீழே ட்ரா பண்ணிடுவேன். ஓகே, ஹெக்ஸகனல் ப்ரிசம் அப்படின்னு நான் என்ன பண்ணிடுறேன், அந்த டயக்ராமை நான் கீழே ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டாப் வியூலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஹெக்ஸகன் தெரிஞ்சுது. இதே ஃப்ரண்ட் வியூலேருந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன போர்ஷன் தெரியுது, ஒரு ரெக்டாங்கிள் போர்ஷன் தெரியுதா. அப்போ நான் மேலே என்ன போர்ஷனை வந்து ட்ரா பண்ண போகிறேன், ரெக்டாங்கிள் போர்ஷனை ட்ரா பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, மேலே என்ன போர்ஷன் நான் ட்ரா பண்ணுறேன், ரெக்டாங்கிள் போர்ஷன். அது இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால சின்னதாக எடுத்தேன். ஓகே, இதுதான் ஹெக்ஸகன். ஓகே, ஹெக்ஸகனல் ப்ரிசம் அப்படின்னா கீழே உள்ள ஷேப் அப்படியே வரும். இது வந்து இப்போ கார்னர் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, கார்னர் பொசிஷன் மேலேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, ஒரு ஹெக்ஸகன் மட்டும் தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணியாச்சு, ஹெக்ஸகனை ஹெச்பியில் ட்ரா பண்ணியாச்சு. ஹெச்பின்னு தான் கொடுத்துருந்தாங்க, ஹெச்பின்னு ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து இப்போ ஃப்ரண்ட் வியூலேருந்து நான் பார்க்குறேன். இந்த இதை ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன போர்ஷன் மட்டும் தெரியுது, ரெக்டாங்கிள் போர்ஷன் தெரியுதா. அப்போ ரெக்டாங்கிள் போர்ஷனை நான் என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எப்போவுமே நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் பேஸ் இன்க்ளைண்டை தான் செய்வோம். ஓகே, ஆக்சிஸ் இன்க்ளைண்டை கொடுத்துருந்தாலும் அதை 90 மைனஸ் ஆக்சிஸ்ன்னு போட்டு அதை பேஸ் இன்க்ளைண்டை தான் செய்வோம். 90 மைனஸ் எவ்வளோ ஆக்சிஸ் கொடுத்துருந்தாங்க, 40ன்னு கொடுத்துருந்தாங்களோ அப்போ 50 டிகிரிக்கு இங்கேருந்து எடுப்போம். ஓகே, இது 40 எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது 90 இருக்கணும். சம் ஆஃப் த 3 sides ஆஃப் a triangle will be 180 டிகிரி. ஓகே, ஸோ தட் இங்கே இருந்தால் 50 எடுத்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்படி இருக்கிற ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிறத நான் என்ன பண்ணியாச்சு, அந்த ஹெக்ஸகனை டில்டு பண்ணியாச்சு. டில்டு பண்ணி கீழே எல்லா ப்ரொஜெக்ஷன்ஸ் இதை நம்ம ஆல்ரெடி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரொஜெக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணி இப்படி தெரியும். இங்கேருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கேருந்து நான் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஹெக்ஸகன் என்ன ஆயிருக்கும் தெரியும். ஓகே, இது ஹெக்ஸகனல் ப்ரிசத்துக்குள்ள மெத்தடு. ஓகே, இதை வச்சு பேஸ் பண்ணி தான் எல்லா மாடலும் வந்துடும். பென்டகனல் பிரமிடில் ஒரு மாடலும் போட்டுடுறேன். ஓகே, ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்டகன் 5 சைடு இருக்கா. மேலே ஷார்ப்பாக இருந்ததுன்னா என்னது, ஓகே, பென்டகனல் பிரமிடு. ஓகே, பென்டகனல் பிரமிடு எதை பொறுத்து உட்காந்துருக்குன்னு இருக்காங்க கொஸ்டினை ஒரு ரீட் பண்ணிக்கிறேன். பென்டகனல் பிரமிட் ஆஃப் சைடு ஃப்ரீலி சஸ்பெண்டட் பேஸ் கார்னர்ஸ். ஓகே, கார்னர் பார்த்து என்ன ஆயிருக்கு, ஒரு நிமிஷம். இந்த பென்டகனல் மீன்ஸ் பேஸ் சைடு. ஓகே, சைடு தான் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ சைடு எந்த சைடு வரணும், ரைட் சைடு வந்து வரணும். ஓகே, சைடு என்ன பண்ணியாச்சு, ரைட் சைடு வர்ற மாதிரி பென்டகன். இப்போ பென்டகனை நான் மேலேருந்து பார்க்குறேன். இந்த வியூ எப்போவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் வியூ, இந்த வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. ஓகே, இப்போ பென்டகன் என்ன பண்ணியாச்சு, நான் ட்ரா பண்ணதுக்கப்புறம் 2 டைமென்ஷனில் மாற்றி நான் வரைகிறேன். ஓகே, இப்போ பென்டகன் மேலேருந்து நான் பார்க்கும்போது மேலேருந்து நான் விரலை மட்டும் வச்சிடுறேன். அந்த 5 சைடு மட்டும் தெரியுது, அந்த 5 சைடை வந்து வரைஞ்சாச்சு. ஓகே, சைடுன்னு கொடுத்தனால இந்த சைடு வர மாதிரி வரைஞ்சாச்சு. இது பென்டகன் அப்படின்னு சொன்னதுனால, பிரமிட் அப்படின்னு சொன்னதுனால மேலே என்ன போர்ஷன் வரப்போகுது, ட்ரையாங்கிள் போர்ஷன் வரப்போகுது. ஓகே, பிலோ த ஏரியா இன் ஹெச்பி பென்டகன் இஸ் ட்ரான். above the area in vertical plane. இப்படி வைக்கிறான்ப்பா, இப்படி வைக்கிறேன் பென்டகனை. அவன் என்ன போர்ஷன் தெரியுது, ட்ரையாங்கிள் போர்ஷன் தெரியுதா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரையாங்கிளை மேலே வரைஞ்சாச்சு, கீழே பென்டகனை வரைஞ்சாச்சு. பென்டகன் வரைஞ்சாச்சு, மேலே ட்ரையாங்கிள் போர்ஷன் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷன் படி இதை என்ன பண்ணுறேன், டில்ட் பண்ணுறேன்னா என்ன பண்ணுறோம் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன், கடைசியாக ஃபைனல் கண்டிஷன் எனக்கு 3 டைமென்ஷனல் வியூவில் என்ன ஆயிரும், எனக்கு இதோட அவுட்டு கிடைக்கும். இந்த இதில் ஃபைனல் டைமென்ஷன் இதை வரைஞ்சிட்டு இங்கே போவேன். அடுத்து இங்கே ஏதோ ஆங்கிளோ ஏதோ கண்டிஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனில் ட்ரா பண்ணுவேன். ஓகே, இப்போது அதே மாதிரி தான் பென்டகனல் பிரமிடு கொடுத்துருக்காங்க. ஆஃப் சைடு ரெஸ்ட் ஆஃப் ஒன் ஆஃப் இட் எட்ஜி. எப்போ ரைட் சைடு நம்ம சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம், ரைட் சைடு மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த பென்டகன் இருக்குது. பென்டகன் மேலேருந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா பென்டகன் மட்டும் தெரியும். அந்த பென்டகனை என்ன பண்ணிச்சு, டக்குன்னு ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. சைடு தானே, சைடு ரைட் சைடு வர மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இது கார்னர், இது என்னது சைடு. இப்போ பென்டகன் இப்படி இருக்குது. அதை ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன போர்ஷன் தெரியும், ட்ரையாங்கிள் போர்ஷன் தெரியும். அப்போ நான் அதை வெர்டிக்கல் பிளேனில் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இதை டில்டு பண்ண சொல்லியிருக்காங்க. டில்டு பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே வரைஞ்சேன், அடுத்து இங்கே வரைஞ்சேன், அடுத்து இங்கே டில்டு பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் அவுட் எனக்கு எப்படி கிடைக்கும், பென்டகன் இப்படி இருக்கிற மாதிரி கிடைக்கும். ஓகே, இங்கேருந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா இது என்ன வியூ, இங்கேருந்து நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு என்ன வியூ கிடைக்குமோ அதை என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, அது 3 டைமென்ஷனில் இருக்குது. ஏதோ பண்ணியிருக்கேன். ஓகே, கரெக்டாக எக்ஸாக்டான ஷேப் இருக்காது. அது ஹெக்ஸகனை மட்டும் டைம் படத்தை போட்டு போயிடலாம். ஓகே, இப்போ ஹெக்ஸகனல் பிரமிடு. ஓகே, மேலே என்ன போர்ஷன் இருக்குது, ட்ரையாங்கிள் போர்ஷன் இருக்குது. ஓகே, ஹெக்ஸகன் 1 2 3 4 5 6 சைடு இருக்குது. அப்போ மேலேருந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன மட்டும் தெரியும், ஹெக்ஸகன் மட்டும் தெரியுமா.
ஹெக்ஸகனை காணாமல் ஒரு நிமிஷம்ப்பா. இப்போ ஹெக்ஸகனை என்ன பண்ணியாச்சு, வரைஞ்சாச்சு. எதை பேஸ் பண்ணி, சைடை பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கோம். ஓகே, பிரமிட் அப்படின்னு சொன்னதுனால மேலே என்ன போர்ஷன் இருக்க போது, ட்ரையாங்கிள் போர்ஷன் இருக்க போது. ட்ரையாங்கிள் போர்ஷன் ட்ரையாங்கிள் போர்ஷன் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ டாப்லேருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன மட்டும் தெரியும், ஹெக்ஸகனோட 6 சைடு மட்டும் தெரியுமா, 6 சைடு. இப்போ ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா ஹெக்ஸகன் ட்ரையாங்கிள் மட்டும் தெரியும். அப்போ ட்ரையாங்கிள் மட்டும் வரைஞ்சாச்சு. அடுத்து இந்த போர்ஷனை என்ன பண்ண சொல்கிறாங்க, ஏதோ டில்டோ ஏதோ பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸாக்டாக இங்கே என்ன இருக்கோ அது அப்படின்னு ஒன்று டில்ட் பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்புட் இப்படி சரிஞ்ச மணி கிடைக்கும். அதான் 3 டைமென்ஷனல் வியூ. ஓகே, அடுத்து ஹெக்ஸகனை வந்து ட்ரா பண்ணியாச்சு. சைடு அதே கான்செப்ட் தான். ஓகே, 6 சைடு கொண்ட ஹெக்ஸகனை அப்படி மேலேருந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா 6 சைடு இருக்கா, அதை வந்து நான் ஹெச்பியில் வரைஞ்சாச்சு. இப்போ விபியிலேருந்து நான் பார்க்கும்போது அது என்ன வியூ, ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா, மேலே ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிடுவேன், கீழே என்ன பண்ணிடுவேன், இதை ட்ரா பண்ணிடுவேன். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் ஃபேஸை தான் ஹெச் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஃபேஸ் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேஸை அப்படியே வந்து டில்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அப்போ நான் இதை 2 டைமென்ஷனில் தான் வரைஞ்சிருக்கேன். 2 டைமென்ஷன் இதை பண்ணியாச்சு, டில்ட் பண்ணியாச்சு. இது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோட டில்ட். ஃபஸ்ட் இங்கே வரைஞ்சேன், 2வது இங்கே, 3வது இங்கே, 4வது இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஹெக்ஸகன் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு 3 டைமென்ஷனில் கிடைக்கும். இங்கேருந்து பார்த்தா எனக்கு ஹெக்ஸகன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் 3 டைமென்ஷனில். ஓகே, ஓகே, ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கோன் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கோன் மாதிரி இருக்கும். ஓகே, கோன் வந்து வரைஞ்சாச்சு. கீழே என்ன போர்ஷன் தெரியும், சர்க்குலர் போர்ஷன் தெரியும். கோன் அப்படின்னா மேலே என்ன இதுதான் இருக்குது, ட்ரையாங்கிள் தானே. இப்போ ட்ரையாங்கிள் போர்ஷனை மேலே வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன டில்ட் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஸ் இன்க்ளைண்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், பேஸ் இன்க்ளைண்ட் தான் பண்ணுவேன். அப்போ இங்கேருந்து இதை என்ன பண்ணுறேன், 60 டிகிரி எடுத்து இந்த லைனை ட்ரா பண்ணி இதில் உள்ள எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே ட்ரா பண்ணுவேன். ஃபைனலாக எனக்கு இப்படி பென்டகன் இருக்கிற மாதிரி 3 டைமென்ஷனில் கீழே என்ன எனக்கு அவுட்டு கிடைக்கும். ஓகே, ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியாச்சு. ஓகே, வித் டெமோ மாடலோட. ஓகே, இப்போ இந்த பென்டகல் பிரமிடு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரிவர்ஸில் இருக்குது. ஓகே, பென்டகல் பிரமிட் ஆஃப் சைடு ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ் என்னது விபி. ஓகே, எதில் இருக்குன்னு இருக்காங்க, விபியில் இருக்குன்னு இருக்காங்க. எட்ஜு தெரியும். அப்புறம் ரைட் சைடு எட்ஜு வர மாதிரி என்ன பண்ணியாச்சு, வரைஞ்சாச்சு. மேலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா இதுதான் இப்போ என்ன வியூ, டாப் வியூ. இதுதான் என்ன வியூ, டாப் வியூ. ஓகே, வரைஞ்சாச்சு. எட்ஜு ரைட் சைடு இருக்க மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகே, வரைஞ்சாச்சு. அப்போ மேலே இது இருக்குன்னா பிரமிடு தானே இது. அப்போ கீழே என்ன வரும், ட்ரையாங்குலர் போர்ஷன் வரும். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஒன் ஆஃப் இட்ஸ் ஸ்லாண்ட் எட்ஜு அப்படின்னா இந்த மாதிரி பகுதி இங்கே ட்ரையாங்கிள் போர்ஷன் இருக்குல்ல, அதை என்ன பண்ணணும், டில்டு பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள் போர்ஷனை இங்கே என்ன பண்ணுறோம், டில்டு பண்ணணும். அப்போ ஃபைனல் அவுட் எனக்கு இதில் கிடைக்கும், விபியில் கிடைக்கும். விபியில் இந்த டைமென்ஷன் இப்படி இருக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கும். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். பாய்.